குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஃபேவரட் ப்ராடக்ட் ஸோ நம்மளுடைய அல்ட்ரா ஸ்க்ரப் ஓகே டிஷ் வாஷ் ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு எதுக்காக ரொம்ப பிடிக்கும்னா நம்மளுடைய பூஜை ஜாமான்லாம் விளக்குறதுக்கு தான். ஸோ நான் இதுக்கு வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டேன். புளி கொஞ்சமும் நம்மளுடைய டிஷ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பூஜை ஜாமான் உண்மையாகவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் விளக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னும் நான் விளக்கவே இல்லை ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குது. நான் நம்மளுடைய கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நனைச்சிட்டு நான் புளி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்க்ரப்பு போட போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஊற்றிக்கிறேன். ஸ்க்ரப்பு கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ நான் அதே மாதிரி நார் வந்து பூஜை ஜாமாக்குன்னே தனியாக வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து நனைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து புளி போட்டுருவேன் இந்த பித்தளை ஜாமானுக்கு பூஜை ஜாமானுக்கெலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் புளி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்க்ரப்பு போடுவேன். பாருங்கள், இப்போ நான் புளி தான் போட்டுட்ருக்கேன் எல்லா பாத்திரத்துக்குமே. ரொம்பவே நம்மளுடைய டிஷ்வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நார்மல் பாத்திரத்துக்கும் சரி நம்மளுடைய இந்த பூஜை ஜாமான் வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு, அதாவது நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம இதை போட்டு விளக்கும்போது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பூஜை ஜாமானுக்குன்னு சொல்லிட்டு பித்தம்பரி பவுடர் அப்படி இப்படின்னு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. பட் ஆனால் நம்மளுடைய டிஷ்வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி லைவாக நான் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புளி போட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ நான் அடுத்து வந்து நம்மளுடைய ஸ்க்ரப் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப்பு வந்து லைட்டாக தொட்டு நான் இது பூஜை ஜாமானுக்குன்னு இந்த நார் தனியாக வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து நான் ஸ்க்ரப்பு நான் பூஜை பாத்திரம் அப்படின்றதுனால இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே தேய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு வருதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உண்மையாகவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதை ஃபுல்லாக கழுவிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சதை விட எந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நம்மளுடைய ஸ்க்ரப்பு போட்டு விளக்கும் போதே தெரியும். ஸோ புளி போட்டு விளக்குறதுக்கும் ஸோ பழைய பாத்திரத்துக்கும் இப்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லைங்களா. ஸோ பாருங்கள், நம்ம தட்டு மட்டும்தான் விளக்கியிருக்கோம். இருக்கிற பாத்திரத்துலேயே தட்டு வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னும் ஒரு டைம் தொட்டதுக்கு மேலே அடுத்து நான் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு டைம் எடுத்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு தொட்டுட்டு. ஸோ அதிலே தான் இன்னும் விளக்கிட்டுருக்கேன். அதிலே வந்து பாருங்கள் என்ன அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு. நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுவோம், நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா ஊற்றினேன். ஸோ மினிமம் ஒரு 10 ட்ராப்ஸ் வரைக்கும் நம்மளுடைய பூஜை ஜாமான் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம அதையே வந்து வச்சு ஸோ தேய்ச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு பளிச்சுன்னு வந்து நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ நான் வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு நம்மளுடைய ஸ்க்ரப்பு அண்ட் வந்து நான் முன்னாடி புளி தேய்ச்சிருக்கேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த விளக்கில் ஸோ உள்ளெல்லாம் வந்து எவ்வளோ கரையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்க்ரப்பு போட்டு விளக்கினோடனே இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து பச்சை பச்சையாக இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து போட்டோம் அப்படின்னா போகாது. நான் ஸ்க்ரப்பு ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக வந்து கொஞ்சமாக தொட்டு நான் விளக்கி காமிக்கிறேன் ஓகேங்களா. எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்ல, ஸோ எனக்கு லவ் பண்ணி கிச்சனில் யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே வந்து விளக்கிட்டேன். ஸோ இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு சேஞ்சஸ் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் விளக்கி முடிச்சுட்டு தண்ணியில் தான் வாஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும், உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நான் எப்பவுமே டேப் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ பாத்திரம் வந்து பூஜை ஜாமான் நல்லாவே இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ வந்து நான் அல்ட்ரா ஸ்க்ரப்பில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பிளேட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு விளக்கில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ உள்ள அந்த பாசையாக ஸோ கருப்பாக அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு விளக்குறதுக்கு முன்னாடி காமிச்சதுக்கும் விளக்குனதுக்கப்புறமும் வந்து என்னுடைய பூஜை பொருட்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு நம்ம வாங்கும்போது கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொருளுமே பாருங்கள். ஸோ
எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மேஜிக். நம்ம என்ன மேஜிக் அப்படின்னா நம்மளுடைய அல்ட்ரா ஸ்க்ரப்போடைய மேஜிக். ஸோ பாருங்கள், ஓகேங்களா, உங்களுக்கு நான் லைவாகவே காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு பூஜை ஜாமான் விளக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், என்னுடைய பூஜை ஜாமான் வந்து நான் விளக்கிட்டேன், பளிச்சுன்னு இருக்குங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்த்.